தேவன் அன்பாகவே இருக்கிறார், பயப்படாதே. 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இங்கு பிரச்சனை என்னவென்றால், மனிதர்களாகிய நாம் அன்பானவர்களாக இருக்கிறோமா என்பதுதான். தேவன் பரிசுத்தராக இருப்பதனால் அதே பரிசுத்தத்தை நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். அவர் மனத்தாழ்மையாக இருப்பதனால் நம்மிடமும் மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அதுபோலவே அவர் அன்பாக இருப்பதனால் நம்மிடமும் அன்பை எதிர்பார்க்கிறார். அன்பு இல்லாததனால்தான் அநேகர் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அன்பு இருந்தால் முதலாவது நாம் அறிந்து கொள்வது தேவனைத்தான். நமக்குள் அன்பை வைத்தது தேவன்தான். அதனால் தேவன் இல்லாமல் அன்பு மட்டும் என்னிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது பொய்யாகும். இங்கு பலர் நான் அக்கம் பக்கத்தவர்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்வார்கள். சிலர் நாங்கள் மிருகங்களையும் பறவைகளையும் கூட அன்பு செய்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அன்பான தேவனை அன்பு செய்கிறார்களா என்றால் தேவன் யார் என்றே தெரியாத என்ற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். இந்த உலகத்தில் நாம் முதலாவது அன்பு செய்ய வேண்டியவர் தேவன்தான். நாம் அவரை அன்பு செய்வதனால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். இதனால் நாம் பாவங்கள் செய்வதில்லை, தீமையான எந்த காரியத்திலும் ஈடுபடுவதில்லை. இதனால் எந்த மனிதருக்கும் நாம் தீங்கு விளைவிப்பதில்லை. நாம் இயல்பாகவே மற்றவர்களை நேசிக்கிறவர்களாகவே மாறிவிடுகிறோம். மற்றவர்களின் இரட்சிப்பிற்காகவும் ஏங்குகிறவர்களாக மாறிவிடுகிறோம். இதுவே உண்மையான அன்பு. மற்றபடி வாயால் நான் மற்றவர்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்வதெல்லாம் பொய்யாகும். இப்படித்தான் பலர் தேவனை அன்பு செய்யாமல் மற்றவர்களை அன்பு செய்வதாக வாயால் கதையடித்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது என்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறது. இதுதான் முதல் கட்டளையாகவும் இருக்கிறது. தேவனை அன்பு கூறும்போதுதான் நமது வாழ்க்கை முழுமையடைகிறது. தேவனை அன்பு கூறுவதுதான் முழுமையான அன்பாக இருக்கிறது. உங்கள் அன்பு முழுமையான அன்பாக இல்லாமல் அரைகுறையாக இருக்கிறதா? பயப்படாதிருங்கள். தேவனை முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் அன்பு கூறுங்கள். உங்கள் அன்பு நிச்சயமாகவே பரலோக அன்பாக மாறிப்போகும். உங்கள் வாழ்க்கை தேவ அன்பாலும் சமாதானத்தாலும் நிரம்பி வழியும். ஆமென்.